வெல்கம் டு RSR ஈஸி லேர்னிங் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 9 ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல சாப்டர் 2 பார்க்க போறோம். இங்கிலீஷ் இன் த இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி. நிறைய லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக்ஸோட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபேமிலிலே வந்து பாத்தீங்கன்னா இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலி பாருங்க, இட் இஸ் டிவைடட் இன்டு வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட். ஸோ வெஸ்டர்னை வந்து சென்டம் அப்படி சொல்றோம், இதை வந்து சாட்டம் அப்படின்னு சொல்றோம். சென்டம்ல என்னெல்லாம் லாங்குவேஜஸ் வருதுன்னு பாருங்க. கிரீக் ஆர் ஹெலனிக், இட்டாலிக், ஜெர்மானிக், செல்டிக். சாட்டம் சாட்டம்ல வந்து இந்தோ இரேனியன், அர்மீனியன், அல்பேனியன், பால்டோ, சல்பிக். Sir William Jones hypothesis that most European languages and other languages of India, parts of the Middle East and Asia are related as a family by common origins. ஸோ சர் வில்லியம் ஜோன்ஸ் வந்து என்ன அனுமானிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் லாங்குவேஜஸும் அப்புறம் இந்தியாவில் இருக்கிற சில லாங்குவேஜஸ், மிடில் ஈஸ்ட், ஏசியா இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் இருக்கிற லாங்குவேஜ் எல்லாமே காமன் ஆரிஜினாக இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணுறாரு. ஸோ அந்த காக்னேட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டட் ஆஸ் அ ஃபேமிலி பை காமன் ஆரிஜின் அப்படிங்கிறதுக்கான அந்த வாக்கியத்துக்கான ஒரே வேர்டு காக்னேட்ஸ். சரிங்களா? Indo-European refers to the hypothetical language spoken by a society that probably lived around the Ural Mountains between 5000 and 3500 BC. ஸோ இந்தோ யூரோப்பியனுக்கான அந்த டெஃபனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒருவேளை அந்த உரல் மவுண்டைன்ஸ் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு என்ன காலகட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா 5000 and 3500 BC நடுவில் வாழ்ந்த மக்களால் பேசப்பட்ட மொழியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. When referring to hypothetical language, linguists use the prefix proto. ஹைப்பத்தட்டிக்கல், ஸோ அனுமானத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லும் போது எப்பவுமே லிங்குவிஸ்ட் வந்து புரோட்டோ அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹென்ஸ் த டெக்னிக்கல் டேர்ம் ஃபார் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் புரோட்டோ இண்டோ யூரோப்பியன். லிங்குவிஸ்டிக்ஸ் இஸ் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ அதை ஸ்டடி பண்றவங்க பேரு லிங்குவிஸ்ட்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் லாங்குவேஜ், இரேனியன் லாங்குவேஜ், இது ரெண்டையும் தான் கம்பைன் பண்ணி நம்ம இந்தோ இரேனியன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியன் லாங்குவேஜஸ் பத்தி பார்க்க போறோம். சான்ஸ்கிரிட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா. Panini, a 4th century grammarian, gave Sanskrit a fixed literary form. ஸோ சான்ஸ்கிரிட்டை நம்ம ரெண்டா பிரிக்கலாம், வேதிக் சான்ஸ்கிரிட் அண்ட் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட். The Veda consists of 4 groups: ரிக், யஜுர், சாம, அதர்வன. சரிங்களா? ஸோ இந்த வேதிக் சான்ஸ்கிரிட்ல தான் இந்த 4 குரூப் வருது. கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்ல தான் வந்து நம்ம ராமாயணம், மகாபாரதம்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ இரேனியன் பாருங்க, இட் இஸ் டிவைடட் இன்டு அவஸ்தான் அண்ட் ஓல்டு பர்ஷியன். அவஸ்தான், the language of Avesta. Zoroastrianism or Mahayana is one of the world's oldest religions based on the teachings of the Iranian-speaking prophet Zoroaster. Armenian பத்தி பார்க்க போறோம். It lacks grammatical gender. Armenian language lacks grammatical gender. The earliest example of this language is a 5th century translation of the Bible. அடுத்தது Greek or Hellenic. The earliest Greek literary works are the Heroic Odyssey and Iliad. Greek comprises 5 dialects. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனிக், IONIC. அந்த 5 டயலெக்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் இம்பார்ட்டண்ட்டானது வந்து அயனிக். அடுத்தது வந்து ஆட்டிக், ATTIC. இட் இஸ் அ சப் டயலெக்ட் ஆஃப் அயனிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயின், KOINE அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து காமன் கிரீக் டயலெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இப்ப கூட 2 வெரைட்டிஸ் ஆஃப் கிரீக் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பியோர், இன்னொன்று வந்து டிமாட்டிக். பியோர் அப்படிங்கிறது வந்து ஏன்ஷியன்ட் ஒகாபுலரி, அதாவது பழைய காலத்து அந்த கிரீக்கான அந்த லாங்குவேஜை மறுபடியும் ரீஸ்டோர் பண்றதுக்கான முயற்சிகள் தான் அது வந்து பியோர் கிரீக்கு. டிமாட்டிக், DEMOTIC, டிமாட்டிக் அப்படிங்கிறது இட்ஸ் அ நேச்சுரல் லாங்குவேஜ். இப்போ நம்ம இதில் எப்படி தூய தமிழ்,
அப்புறம் பேசிட்டு இருக்கிற தமிழ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. Italic. Latin is the dominant language of Italic branch. The languages that derive from Latin are known as Romanic languages. இப்போ லாட்டின்ல இருந்து வந்த மொழிகள் வந்து ரொமானிக் லாங்குவேஜஸ்ன்னு சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் லாட்டின் இருக்கு. ஒன்று வல்கர் லாட்டின், கிளாசிக்கல் லாட்டின். வல்கர் லாட்டின் வந்து நார்மலா மக்கள் வந்து பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ். கிளாசிக்கல் லாட்டின் அப்படிங்கிறது லிட்ரரி லாங்குவேஜ், அதாவது இலக்கியங்கள் படைப்பதற்காக யூஸ் பண்ண ஒரு மொழி. ஸோ இந்த ரொமானிக் லாங்குவேஜ் வந்து கிளாசிக் லாட்டின்ல இருந்து வந்திருக்கா இல்ல வல்கர் லாட்டின்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் டிசன்ஸ் ஃப்ரம் வல்கர் லாட்டின். ஓகேங்களா. கிளாசிக்கல் லாட்டின் இஸ் a literary language used by Virgil and Cicero. The Romanic languages are Italian, French, Spanish, Portuguese and Romanian. So in the Romanic languages la it comes from Vulgar Latin. So Balto Slavic, அதாவது பால்டிக் ஸ்லாவிக் அப்படிங்கிற 2 லாங்குவேஜ் சேர்ந்ததான் பால்டோ ஸ்லாவிக்னு சொல்றோம், இந்தோ இரேனியன் மாதிரி. ஸோ இந்த பால்டிக், இந்த ஸ்லேவிக், இந்த 2 லாங்குவேஜ்லயுமே நிறைய ஒற்றுமைகள் இருக்கு, நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஈச் குரூப்ல என்னென்ன லாங்குவேஜ் இருக்கு அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்லாவிக்ல பாருங்க, வெஸ்ட், சவுத், ஈஸ்ட். ஈஸ்ட்ல தான் வந்து ரஷ்யன் இருக்கு. ரஷ்யன் இஸ் த அஃபிஷியல் அண்ட் லிட்ரரி லாங்குவேஜ் ஆஃப் ரஷ்யா. ஓகேங்களா. ஸோ இந்த ரஷ்யன் லாங்குவேஜ் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் ஸ்லாவிக். ஸ்லாவிக்ல ஈஸ்ட் குரூப்ல இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஜெர்மானிக். ஜெர்மானிக் ஆர் டியூட்டோனிக். நோட் பண்ணிக்கோங்க, TUETONIC. ஸோ ஜெர்மானிக் வந்து பாத்தீங்கன்னா 3 டிவைட் ஆகுது, ஈஸ்ட், நார்த், வெஸ்ட். இதுல வந்து வெஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா வெஸ்ட்ல இருந்து தான் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஆரிஜின் ஆயிருக்கு. சரிங்களா, வெஸ்ட் ஜெர்மானிக்ல இருந்து. ஸோ வெஸ்ட் ஜெர்மன் வந்து ஃபர்தர் டிவைடட் இன்டு ஓல்டு ஹை ஜெர்மன், ஓல்டு லோ ஜெர்மன். ஸோ ஓல்டு ஜெர்மன் பாருங்க, ஓல்டு சாக்ஷன், ஓல்டு லோ ஃப்ராங்கோனியன், ஓல்டு ஃப்ரிஷியன், அதுக்கப்புறம் கம்ஸ் ஓல்டு இங்கிலீஷ். ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ். இதுல வந்து நீங்க ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓல்டு இங்கிலீஷ் வந்து 450 to 1100, மிடில் இங்கிலீஷ் 1100 to 1500, மாடர்ன் இங்கிலீஷ் 1500 to 1800. ஜெர்மானிக் டேபுலர் காலம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் ஜெர்மானிக் தான் ஓல்டு ஹை ஜெர்மன், ஓல்டு லோ ஜெர்மன் அப்படின்னு பிரிஞ்சிருக்கும். ஸோ ஓல்டு லோ ஜெர்மன் தான் இட் லீட்ஸ் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ். இப்போ ஹை ஜெர்மன் என்ன அப்படின்னு தான் இப்போ பார்க்க போறோம். ஹை ஜெர்மன் பாப்புலரைஸ்டு பை லூத்தர்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த பைபிள். ஸோ இங்க லூத்தர் அப்படிங்கிறது மார்ட்டின் லூத்தர் கிங். ஹை ஜெர்மன் பிகேம் த லிட்ரரி லாங்குவேஜ் ஆஃப் ஜெர்மனி. ஸோ இந்த ஹை ஜெர்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் ஜெர்மன்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரியன்ஸ், AUSTRIANS. நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லோ ஜெர்மன் இட் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ் அண்ட் ஜூட்ஸ். ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் பாருங்க. The various dialects spoken by the Germanic tribes are known as Pre-Old English. The term England developed from the tribal name Angles. So இங்க tribes அப்படிங்கிறது பழங்குடி மக்கள். The term Anglo-Saxon referred to the West Germanic tribes. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வெஸ்ட் ஜெர்மானிக் தான் ஓல்டு ஹை ஜெர்மன், ஓல்டு லோ ஜெர்மன் அப்படின்னு பிரிஞ்சது. சரிங்களா. இப்போ இந்த வெஸ்ட் ஜெர்மானிக் பழங்குடியின மக்களை தான் ஆங்கிலோ சாக்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ், ஜூட்ஸ் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல வாழ்ந்த ஒரு பழங்குடியின மக்கள். இங்கிலாந்து வாஸ் இன்ஹிபிட்டட் பை ஆங்கிள்ஸ், சாக்சன் அண்ட் ஜூட்ஸ். ஸோ இந்த ஆங்கிள்ஸ், சாக்சன் அவங்க வந்து மெஜாரிட்டியா இருந்திருக்காங்க, ஜூட்ஸ் வந்து கம்மியா இருந்திருக்காங்க. 7 of various tribes were recognized as the Anglo-Saxon heptarchy. ஸோ ஹெப்டார்கி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பை 7 ரூலர்ஸ். அதாவது இப்போ இங்கிலாந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து 7ஆ டிவைட் பண்ணி ஒவ்வொரு ரீஜியனும் வந்து ஒரு செப்பரேட் ரூலர்ஸ் வந்து ஆட்சி செய்யறது. சரிங்களா. அப்ப அந்த 7 இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்க. மர்சியா, ஈஸ்ட் ஆங்கிலியா, நார்தம்பிரியா, கென்ட், எசெக்ஸ், சசெக்ஸ் அண்ட் வெசெக்ஸ்.
ஸோ இதுல ரொம்ப டாமினன்ட் ஆனது வெஸ்ஸெக்ஸ் தான். யாரு எந்த ரூலர் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்டர் த எக்பர்ட் அண்ட் அண்டர் கிங் ஆல்ஃபிரட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.